அனைவருக்கும் வணக்கம். 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசியில் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியன் பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கும். ஜூலை 16ஆம் தேதி இரவு 11:19 வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து அதற்கு பிறகு கடக ராசிக்கு செல்கிறது. மிதுன ராசியில் இவர்களுடைய சஞ்சாரமானது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. இந்த கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசி ஸ்தானத்தில் கேது, ரணருண ரோக ஸ்தானத்தில் சனி, சப்தம ஸ்தானத்தில் ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கிய ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என்று கிரகங்கள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனி 23ஆம் தேதி புதன்கிழமை அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மேலும் ஆனி மாதம் தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியின் கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தருவார். அரசாங்கத்தின் ஆதரவு மட்டுமன்றி வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதால் வருமானம் அதிகரிக்கும். அரசு பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க உள்ளது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் எதிர்பார்த்த வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடக்கும். தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் காண முடியும். இருப்பினும் எந்த துறையில் அதிக போட்டியையும் எதிர்கொள்ள நேரிடும். இந்த மாதம் உங்களின் மதிப்பும் அதிகரித்தாலும் பண விஷயத்தில் ஒரு சில நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் மென்மையாக கையாள்வதும் அவசியம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மேலும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். எதிர்பாராத வகையில் பல ஆதாயமான விஷயங்களும் நடைபெறும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியையும் கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இருப்பினும் அதிக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். வேலையில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதனை திறம்பட செய்து முடித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள். இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெறும் மாதமாக திகழும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். உடல் நலனில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதியும் ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சில உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமும் ஒருபடி உயரும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். மாதம் முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது.
புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிருங்கள். சக வியாபாரிகளால் மறைமுகமான போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேலும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் பாவம், அதாவது வெற்றி பெறுவது. நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது. இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், படித்த மேதைகள், கணக்கு வழக்கு, தொடர்பு கொள்ளுதல், நீண்ட தூர பிரயாணம், சாதுரியமாக பேசுதல், சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல், இயல், இசை, நாடகம், காதல், நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சம் பெறுவதில்லை. ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசித்து வருகின்றார். கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரம் செய்யும் திரவ பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அமோகமான காலகட்டம் இது. நீங்கள் நினைக்கும் வியாபாரத்தை எட்டி அதன் மூலம் வருவாயும் சம்பாதிக்கலாம். கன்னிராசியில் ஏற்கனவே கேது அமர்ந்து சற்று சோர்வை தந்தாலும் குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் சங்கடங்கள் வருவது போல இருக்கும். ஆனால் அவை விலகிவிடும். புதிய வாகனம் வாங்குகின்ற வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஜீவனஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழில் அபிவிருத்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்கள் நிறைவேறும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்கின்ற தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடாமுயற்சியால் அதனை சரி செய்வீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வருவாயை அதிகரிப்பார். அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் கிடைக்கும். நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார்கள். தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். பொன் பொருள் சேர்க்கையை வழங்குவார். இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும். கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வருவதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும்.
சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 30 காலை முதல் ஜூலை 1-2 முற்பகல் வரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 3, 6, 9 மற்றும் 14. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3 மற்றும் 7. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.